வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 6th தமிழ் இயல் 4 இன எழுத்துக்கள். இந்த லெசன்லேருந்து லைன் பை லைனாக படித்து ஓவர் கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் இனிமேல் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வீடியோஸ் போட போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் என்னென்னா இலக்கணம். ஏன்னா தமிழில் மோஸ்ட் ஆஃப் கொஷின் இலக்கணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் என்னென்ன இருக்கோ லெசன் வைஸாக 6th 10th வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து 1, 2, 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணி அதுக்குண்டான ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று என்னென்னா, இலக்கணத்தை படிக்கும்போது நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஏதோ வீடியோ போடுறாங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு ஏனாதானு படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. அப்போ தான் லைஃப் லாங் நமக்கு அது மறக்காது. 2வது விஷயம் என்னென்னா, கொஷினை ஒரு முறைக்கு 2-3 டைம் வாசித்து பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் லைன் பை லைன் கொஷினில் ஆன்சர் அதிலே வந்துடும். நம்ம இலக்கணம் ரொம்ப பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாமே படித்தது தான், நம்ம புதுசாலாம் எதுவுமே படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம எல்லாமே படித்தது தான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நியூ இலக்கண வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள். ஆன்சர் இன எழுத்துக்கள். முதல்ல இன எழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அது என்ன ஒலிக்கும் முயற்சி? ஒலிக்கும் முயற்சினா ஒரு வார்த்தை எந்த இடத்துல எப்படி ஒலிக்கணுங்கிறது தான். உதாரணமாக இப்போ க, க, ச, ஞ, ட அப்படின்றோம். இப்போ அடுத்த வரைக்கும் போனால் கா, கா, சா அப்படின்னு நீண்டு சொல்கிறோம். அதாவது குறுகியும் சொல்கிறோம், நீண்டும் சொல்கிறோம். அதுதான் ஒலிக்கும் முயற்சி. அதாவது எந்த வார்த்தை எந்த இடத்துல எப்படி ஒலிக்கும், அதுதான் ஒலிக்கும் முயற்சி. பிறக்கும் இடம். பிறக்கும் இடம்னா ஒரு எழுத்தை மையமாக வச்சு இன்னொரு எழுத்து பிறப்பது. அதாவது வல்லின எழுத்து என்னது? கசட தபர, கசட தபர. மெல்லின எழுத்து எங்கன நமன, எங்கன்னா நமன. இப்போ காவை மையமாக வச்சு கா பிறக்குது, சாவை மையமாக வச்சு ஞா, டாவை மையமாக வச்சு நா. இதுதான் பிறக்கும் இடம். ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். அதாவது ஒற்றுமைனா இன எழுத்துக்கள். 2வது கொஷின், அவ் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இன எழுத்தாகும். கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசிச்சு பாருங்க. அவ் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இன எழுத்தாகும். ஔ. ஆன்சர் வந்துடுச்சா? ஊ. அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். 3வது கொஷின், 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் டேஷ் ஆகும். ஆன்சர் இன எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்கள்னா கசட தபர, 6 மெல்லின மெய் எழுத்துக்கள்னா கெங்கன நமன. இந்த 12 எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 4வது கொஷின், தவறான சொல்லை கண்டறிக. ஆன்சர் வென்றான். வென்றான்றது தவறான சொல். இதற்கு சரியான சொல் வென்றான். எந்த ரா வந்திருக்குது? பெரிய ரா. அப்போ வென்றானுக்கு சரியான பதில் பெரிய ரா வரணும். மீதி கண்டான்றது சரியாக இருக்குது, நண்டுன்றது சரி, வண்டுன்றது சரி. வென்றான்ல பெரிய ரா வரணும்.
இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வரும். இதை நம்ம கரெக்டாக மைண்ட் விட்டால் வாட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக ஆன்சரை எழுதுனாவே நம்ம அடித்து தூக்கிடலாம் மார்க்கு. 5வது கொஷின், வல்லின எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் கசட தபர. வல்லின எழுத்துக்கள் யாவை? கசட தபர. 6வது கொஷின், சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். ஆன்சர் வல்லினம். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். வல்லினம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிங்க, அதுதான் லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்களன்னா நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் மறந்துடுவீங்க. மறுபடியும் அந்த கொஷினை பார்க்கும்போது நம்மளுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மெல்லின மெய்யெழுத்து எப்படி வல்லினமாக வந்துச்சு, இந்த வல்லின எழுத்து எப்படி இணை எழுத்தாக வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வல்லினம் மெல்லிடம். வல்லின எழுத்துனா என்ன? கசட தபர. மெல்லின எழுத்துனா ஞங்கன நமன. ஃபஸ்ட்டு இந்த வல்லின எழுத்து புள்ளி வச்ச எழுத்தாக மாறும்போது வல்லின மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெல்லின எழுத்து மெல்லின எழுத்தாகவே இருக்குது. இப்போது இந்த புள்ளி வச்ச எழுத்து வல்லின மெய்யெழுத்தாக வரும்போது இந்த மெல்லின எழுத்து இணை எழுத்தாக வருகிறது. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வல்லினம் மெல்லினம், இந்த வல்லின எழுத்து புள்ளி வச்ச எழுத்தாக மாறும்போது வல்லின மெய்யெழுத்தாக மாறுது. இந்த மெல்லின எழுத்து இணை எழுத்தாக வருகிறது. அடுத்து பாருங்க, வல்லினம் கசட தபர, மெல்லினம் கெங்கன நமன. இந்த மெல்லின எழுத்து மெய்யெழுத்தாக மாறும்போது இந்த வல்லின எழுத்து இணை எழுத்தாக வருகிறது. இங்குக்கு கா, இஞ்சுக்கு சா, இன்னுக்கு டா, இந்துக்கு தா, இட்டுக்கு பா, இன்னுக்கு ரா. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்து, இதுதான் மெல்லின மெய்யெழுத்து. அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். கசட தபரங்கிறது வல்லின எழுத்து. அதாவது வல்லின எழுத்து மெய்யெழுத்தாக மாறும்போது மெல்லின எழுத்து இணை எழுத்தாக வரும். மெல்லின எழுத்து இணை எழுத்தாக மாறும்போது வல்லின எழுத்து மெய்யெழுத்தாக வரும். எனக்கு போர்டு இல்லைங்க, ஸோ அதனால் நான் சின்னதாக இதில் குட்டியோண்டு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளக்கம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க, நான் இதுக்காகவே இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ புரிஞ்சு படிங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். 7வது கொஷின், டேஸில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். ஆன்சர் அளபெடை. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்தை சேர்ந்து வரும். அளபெடினா என்ன? நீண்டு ஒலிப்பவை. அளபெடைனா என்ன? நீண்டு ஒலிப்பவை. அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். இப்போ உதாரணமாக ஓ ஓதல், ஓ ஓதல். ஓங்கிறது அளபெடை, ஓதல்ன்றது குறில் எழுத்து. ஓ ஓதல். இன்னொன்று சரி தூ உ இம். தூள தூன்றது அளபெடை, என்றது குறில் எழுத்து. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். 8வது கொஷின், சொற்களை திருத்தி எழுதுதல். தென்றல். இதற்கு சரியான பதில் தென்றல். இங்கே இந்த தென்றலில் 3 சுழியின் வந்திருக்குது, இது தவறு. தென்றலுக்கு 2 சுழியின் தான் வரணும், இதுதான் சரி. மற்றது எல்லாமே தவறு. 9வது கொஷின், தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆன்சர் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை.
10வது கொஷின், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். ஆன்சர் கண்ணில். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். மற்ற 3க்குமே இணை எழுத்து இடம்பெற்றிருக்குது. இஞ்சிக்கு இச்சு, இந்துக்கு இத்து, இப்புக்கு இம்மு. அதாவது வல்லினமெய்யும் மெல்லினமெய்யும் இடம்பெற்றிருக்குது. அதாவது வல்லினத்திற்கு மெல்லின மெய்யெழுத்து இணை எழுத்தாகவும் மெல்லின எழுத்துக்கு வல்லின மெய்யெழுத்து இணை எழுத்தாகவும் இந்த 3த்துலையுமே வந்திருக்குது. இந்த கண்ணில் வரல. 11வது கொஷின், ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்து. ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். ஐ, ஈ. கொஷினை திருப்பி நீங்கள் படித்து பார்த்தா தான் ஆன்சர் வந்துடும். ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். 12வது கொஷின், மெல்லின எழுத்துக்கள். ஆன்சர் கெங்கன நமன. மெல்லின எழுத்துக்கள் கெங்கன நமன. 13வது கொஷின், சொற்களை திருத்தி எழுதுதல். நன்றி. இதற்கு சரியான பதில் நன்றி. இந்த 2 சுழி நாவும் வராது, 3 சுழி நாவும் வராது, இதுவும் வராது. நன்றிக்கு சரியான உச்சரிப்பு வார்த்தை நா, இன், ரி. தன்னகர நா, 2 சுழி நா, பெரிய ரி. நன்றி. 14வது கொஷின், டேஷ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஆன்சர் உயிர் எழுத்துக்களில். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். 15வது கொஷின், சில எழுத்துக்களுக்கு இடையே டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சில எழுத்துக்களுக்கு இடையே டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஆன்சர் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். 16வது கொஷின், சொற்களை திருத்தி எழுதுதல். மண்டபம். மண்டபத்துக்கு சரியான பதில் மண்டபம். மா, 3 சுழியின் டா, பா, இம். மண்டபம். 17வது கொஷின், இடையினை எழுத்துக்கள் ஆறும் டேஷ் ஆகும். ஆன்சர் ஒரே இனம். இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும். 19வது கொஷின், இடையினை எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் எரள வழல. இடையினை எழுத்துக்கள் எரள வழல. இந்த இடையினை எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்களாக மாறும்போது இடையின மெய் எழுத்துக்களாக வரும். 19வது கொஷின், தமிழ் மொழியில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் டேஷ் இல்லை. ஆன்சர் இணை எழுத்து. தமிழ் மொழியில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. 20வது கொஷின், சொற்களை திருத்தி எழுதுக. கண்டம் என்பது தவறான பதில். கண்டம். கா, 3 சுழியின் டா, இம் என்பது சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.